சட்ட புத்தகத்தின் எந்த பக்கத்திலும் உன் இதயத்தை திருட முயற்சித்த குற்றத்திற்கான தண்டனை இல்லை. ஆனாலும் பிரிவு 134 கீழ் என் மீது வழக்கு தொடுத்தாய், நான் இதய திருடன் என்று. உன் கனிவான இதயத்தை திருட முயற்சித்த குற்றத்திற்கு காவலர்கள் என் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தார்கள். பிணையில் வெளிவராத குற்றமா நான் செய்தேன்? எனக்கு பிடித்த இதயத்தை திருட முயற்சித்தது குற்றமா? விரும்பிய இதயத்தை திருட முயற்சித்த குற்றத்திற்காக இன்று விசாரணை கைதியாய் நிற்கின்றேன். நீதிபதி கேட்டார், இனியவளின் இதயத்தை திருட முயற்சித்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று. குற்றத்தை ஒப்புக்கொண்டால் உன் இதய சிறையில் அடைப்பார்கள் என்றால் நான் ஒப்புக்கொண்டிருப்பேன். ஒவ்வொரு வாய்தா நாளிலும் காத்திருந்தேன் நீதிமன்ற வாசலில், தேவதையே நீ வருவாய் என்று. அழைப்பானை உன்னை சேர்ந்ததறிந்து என் அகமெங்கும் ஆனந்தம், தேவதையின் தரிசனம் கிடைக்கும் என்று. வக்கீல் எதற்கு? நானே வாதாட துணிந்தேன். வழக்கு தோற்றுவிடும் என்று தெரிந்தும் நானே வாதாட நினைத்தேன். என் இனியவள் நீதிமன்றத்திற்கு வந்தாள், சாட்சி கூண்டில் நின்றாள். ஐயகோ, பஞ்சவர்ண கிளியை கூன்றுக்குள் அடைத்தது யார் என்று மனம் படபடத்து போனது. என் மீது குற்றங்களை அவள் அடுக்கத் துவங்கினாள். அவள் அடுக்கிய குற்றங்களை நான் கேட்டு ரசித்து கொண்டிருந்தேன். சொல்லுக்கு சொல் என் பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தாள். குறுக்கு விசாரணை செய்ய நீதிபதி சொன்னார். குறுக்கு விசாரணை செய்யாமல் குறுகுருவென பார்க்கும் அவள் கண்களை ரசித்திருந்தேன். கேள்விகள் கேட்காமல் அவள் முகத்தில் நடந்த கோப வேள்விகளை பார்த்திருந்தேன். கடைசியில் நீதிபதியிடம் மன்றாடினேன். என் மகாராணியின் இதயத்தை திருட முயற்சித்தது உண்மைதான். என்னை அவள் மனச்சிறையில் அடைப்பீர்களா என்றேன். நீதிபதி புன்னகைத்தார். சட்டம் மௌனமானது. சாட்சி கூண்டில் நின்ற என்னவளின் விழிகள் முதன்முறையாக ஈரத்தில் நனைந்தன. ஆதாரங்கள் இல்லை என்று சட்டம் சொன்னாலும் அன்பே ஆதாரம் என்று அவள் இதயம் சொன்னது. தீர்ப்பு எழுதும் முன் நீதிபதி கேட்டார், இந்த இதய திருடனுக்கு என்ன தண்டனை தரலாம் என்று. அவள் மெல்ல பேசினாள். இவன் திருடியது என் இதயத்தை மட்டுமல்ல, என் தனிமையையும் தான். இவனை விடுதலை செய்ய வேண்டாம், ஆயுள் முழுக்க என் அன்பு சிறையில் அடைக்க உத்தரவிடுங்கள் என்றாள் என்னவள்.